ஸ்டேஜில் பாடுறதும் வந்து ரெக்கார்டிங்கில் பாடுறதும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓர்மிருகம் வந்து ரெக்கார்ட் பண்ண டைமில் வந்து வைரமுத்து சார், ஜிவி, பாலா சார் எல்லாருமே வந்து ஸ்டுடியோவில் இருந்த ஒரு டைம். அண்ட் ஸோ ஐ திங்க் அது முதல் பாட்டாக அமைஞ்சது மேபி வந்து என்னோட லக்காக இருக்கலாம். பிகாஸ் அதுவே வந்து ஒரு பூட் கேம்ப் ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து நாங்கள் ஆக்சுவலி 2 வாரமோ ஏதோ ரெக்கார்ட் பண்ணோம். பிகாஸ் ஆமாங்க, ரொம்ப நாள் ரெக்கார்ட் பண்ணோங்க. அண்ட் ஐ திங்க் நான் தான் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு பாலா சார் டிசைட் பண்ணதுனால தான் வந்து அத்தனை நாள் போச்சு. இல்லாட்டினா 2வது நாள்லேயே வேறு சிங்கரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸசைஸே வந்து அதனால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் புரியும். நம்ம மைக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், படத்துக்கு அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், வேறு வேறு ஜான்ராவில் பாட்டு கொடுத்தாங்கன்னா சீரியஸாக இருந்தால், சேடாக இருந்தால், ஹாப்பியாக இருந்தால் எப்படி பாடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரைனிங் வந்து அந்த ஒரு பாட்டிலேயே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, பாலா சார் ஒன்று அட்மையர் பண்ணிட்டாருன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவரை ஈர்ப்பாக மாட்டார். என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டார் அவர் உங்ககிட்ட? தெரியலங்க, ஆக்சுவலி எனக்கு நிஜமாவே அந்த ஆன்சர் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் அவ்வளோ சீக்கிரம் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்து ஒரு ஓவர் நைட்டாக ஒரு பிளேபேக் சிங்கர் ஆக்கினதுக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.